ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுதான் வந்து பர்கா ஃபார்ம் ஹவுஸு. அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். எல்லோரும் சுற்றி பார்க்குறது தான் போயிட்டுருக்காங்க, என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. நானும் அப்படி தான் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டென்ட் மாதிரி போட்டு அவங்க அதில் வந்து ஏசி, கிச்சனு, பாத்ரூம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க. இதுதான் எல்லாமே சிங்கிள் பெட்ரூமும் சிங்கிள் டென்ட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது உள்ளேயும். பாருங்கள், இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கோம், வாங்க பார்க்கலாம். இதான் என்ட்ரன்ஸ், உள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள், லைட் செட்டிங் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பெட்டும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சனும் பாத்ரூமும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு டிவியும் கொடுத்துருக்காங்க, கபோர்டும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டென்ட்டுக்கும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து 5 டென்ட் இருக்குது கீழே. அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டென்ட்டு மாதிரி இந்த மாதிரி 5 கொடுத்துருக்காங்க, 5 பெட்ரூம்ஸு. இதுதான் வந்து கிச்சனை வந்து ஹாலும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வந்து பிஸியாக இருக்காங்க. சரி, நம்ம சும்மா வீடியோ எடுப்போம் அப்படின்னு தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நீங்களே பாருங்கள் எப்படி ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்ட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் பாருங்கள், எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காரு ஃப்ரிட்ஜில். அதே மாதிரி நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கும் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜும் சரி, வாஷிங் மிஷினும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மைக்ரோவேவ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதில் தான் சமைக்க போகிறோம். பாருங்கள், கிட்ஸ் வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்விம்மிங்கு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அப்போ மணி என்னன்னா 12 o'clock, மதியம் 12 o'clock ஆகிடுச்சு. அந்த வெயிலையும் பசங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள், நான் வந்து டெரஸ் மேலேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பிரியாணி செய்கிறாங்க. பாருங்கள், அதுதான் வந்து நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்து ஸ்விம்மிங் இருக்குது. இதான் நான் சொன்னேன்ல, கீழே வந்து 5 டென்ட்டு மாதிரி போட்டிருக்காங்க, பெட்ரூம்ஸ் அப்படின்ட்டு. அதுதான் வியூ. இது நான் வந்து மேலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் அண்ணா பாருங்கள், தினேஷ் அண்ணா ரொம்ப அழகாக பிரியாணி செய்வார். இன்றைக்கி வந்து அண்ணா தான் செஞ்சிட்ருக்காரு. எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஃபார்ம் ஹவுஸில் வந்து எல்லாம் ஜென்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே குக்கிங் ஃபுல்லாகவே. பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் மதன் அண்ணா வந்து எல்லோரும் 2 பேரும் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, மசாலா எல்லாம் போட்டு சிக்கனில். எல்லாமே ஜென்ஸு தான் இன்றைக்கி வந்து சமைக்கிறதும் சரி, எல்லாமே வந்து ஜென்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணுறது அதில் ரொம்ப பிஸியாக இருந்தோம். ஃபிஷ்ஷு வந்து அவங்களே மிக்ஸ் பண்ணாங்க, மசாலா எல்லாமே. பாருங்கள், எல்லாமே ஜென்ஸ் தான் செய்கிறாங்க. சூப்பராக செஞ்சாங்கன்னா சொல்ல தேவையில்லைங்க. இப்போது பிரியாணியும் சரி, நான் பிரியாணி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக செஞ்சாங்க. இது வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை காமிக்கிறேன் உங்களுக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல உங்களுக்கு.
பாருங்கள் பிரியாணி சூப்பராக செஞ்சார் அண்ணா வந்து. எல்லோரும் வந்து சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ட்டு பாராட்டிட்டு இருந்தாங்க. பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, எக்கு, ஃபிஷ்ஷு ஃப்ரை எல்லாமே வந்து இது வந்து லஞ்ச் மெனு. இது நாங்கள் சாப்பிட்டது. பாருங்கள் பிரியாணியே காலி ஆயிடுச்சுன்னா பாருங்களேன் நீங்களே. எல்லாமே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். எல்லாம் நல்லா இருந்துச்சு பக்காவா. அதுக்கப்புறம் ஜென்ஸ் வந்து குளிக்க போயிட்டாங்க ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்பிக்யூ சிக்கன் போட்டாங்க. நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பன்னீர் வந்து கொடுத்தாங்க, செஞ்சு கொடுத்தாங்க. இதுவும் பண்ணது வந்து ஜென்ஸ் தான். பாருங்கள் நல்லா இருக்கா, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து சமைச்சு நாங்கள் சாப்பிட்டது ரொம்ப புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே. பாருங்கள் பசங்களும் வந்து அவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நைட்டுக்கு வந்து சிக்கன் பார்பிக்யூ, அதுக்கப்புறம் பன்னீர், மைனேஸு, குபூஸு இதுதான் வந்து நைட்டு மெனு. பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.